தனுசு ராசி மற்றும் தனுசு லக்ன அன்பர்களுக்கு 2ஆம் வீட்டில் செவ்வாய் சுக்கிரன் மார்ச் 7ஆம் தேதி அவரும் கும்பத்துக்கு போயிடுறார். 3ஆம் வீட்டில் சூரியன் சனி சுக்கிரன். 4ஆம் வீட்டில் பங்குனியில் சூரியனும் அங்கே போயிடுறாரு, ராகு புதனும் அங்கே போயிடுறாரு. 5ஆம் வீட்டில் குரு அண்ட் உங்களுக்கு 10ஆம் வீட்டில் கேது. அடேங்கப்பா, எல்லா கிரகங்களும் லைனாக இருக்குப்பா. இது ஒரு வகையில் யோகம், ஒரு வகையில் பொறுமை, நிச்சயம் வெற்றி அப்படின்றது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா உங்களுடைய 5ஆம் வீட்டினுடைய அதிபதியும் செவ்வாய், உங்களுடைய விரையாதிபதியும் செவ்வாய். செவ்வாய் 2ஆம் வீட்டில் உச்சம் பெறுது. இது ரொம்ப ப்ளஸ். இது வரைக்கும் எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்ததோ அது எல்லாம் சுமூகமாக முடியக்கூடிய அமைப்பு. ஆனால் கோபம் வேண்டாமே, கோபதாபம் வேண்டாமே, எரிச்சல் வேண்டாமே. இது ஒன்று மட்டும் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா போகிறோம். செவ்வாய் அவ்வளவு சூப்பராக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுவும் இல்லாமல் உங்களுடைய ராசிநாதன் உங்களையே பார்க்கும்போது எவ்வளவு சூப்பரான அப்லிஃப்ட்மெண்ட் இருக்கும் பாருங்களேன். ஸோ கோபம், எரிச்சல், வேகம், விவேகம் வேணும், வேகம் வேண்டாம் அப்படின்றத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் 3ஆம் வீட்டில் சனி பகவான் வேற அவ்வளவு சூப்பராக உட்கார்ந்துருக்கார். சனி பயிற்சியில் உங்களுக்கு டோட்டலாக அப்படியே தான் இருக்க போகிறார் எல்லா மாதமும். ஸோ சனி பகவான் ரொம்ப ரொம்ப சூப்பராக நட்பு பெற்ற சுக்கிரனோட, உங்களுடைய லாபாதிபதி சுக்கிரன், அதே மாதிரி உங்களுடைய 6ஆம் அதிபதியும் சுக்கிரன், சுக்கிரனோட நட்பு பெற்றிருக்கார். ஆனால் 3ஆம் வீட்டில் சூரியன் உட்கார்ந்துட்டு இருக்கார். அந்த சூரியன் உங்களுக்கு 9ஆம் வீட்டு அதிபதி. ஸோ 9 சூரியன் அப்படின்னாலே தகப்பனாருன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தகப்பனாருடன் யோசித்து பொறுமையாக பேச வேண்டும். அதுவும் வயது முதிர்ந்த தகப்பனாராக இருந்தால் ரொம்ப 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 அரவணைப்பு வேணும் அப்படின்றதும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா தாய் தந்தையனுடைய பாசம், அவங்களுடைய ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். அதை மட்டும் இழந்துடவே வேண்டாம். நீங்கள் ஆதித்ய ஹிருதயம் கேட்கறது, சூரிய நமஸ்காரம் பண்ணுறது, சந்தியாவந்தனம் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ப்ளஸ் பவராக இருக்கும். 4ஆம் வீட்டில் அந்த சூரியன் பங்குனி மாதத்துக்கு மாறிடுறார். அப்போது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ராகுவோட அப்படின்றதுனால ரொம்பவே நிதானம் வேணும். வெடுக்கின்ற வார்த்தைகள் வேண்டாமேன்றது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான காலம். யாருக்கு அப்படின்னா எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கும், அதே மாதிரி டேக்ஸ் கட்டுறவங்களுக்கும். ஏன்னா இது ஃபினான்ஷியல் இயரை நான் மீன் பண்ணுறேன். அப்போ எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறது புதன். அந்த புதன் மேக்சிமம் மார்ச் 7க்கு மேலே அவர் மீனத்தில் போய் உட்கார்ந்துட்டுருக்கார். அப்போது உங்களுக்கு 7ஆம் வீடுன்றது புதன். அந்த புதன் அப்படின்ற கிரகம் ரொம்பவே ஒரு ஆசோலேஷன் இருக்கும். ஸோ அப்போ அங்கே ஸ்பீடு வேண்டாம். புதனை என்ன சொல்லுவோன்னா, 4 நல்ல கிரகங்களோட சேர்ந்தால் மிகவும் நல்லவர், 4 கெட்ட கிரகங்களோட சேர்ந்தால் மிகவும் கெட்டவர். 4ன்னு இல்லை, யாரோட சேர்றாரோ அந்த மாதிரி அவர் ஷேப் ஆகிடுவார்ன்றது தான் சப்ஜெக்ட். அப்போ உங்களுடைய புதனை உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். உங்கள் புத்தியை நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். எந்த ஒரு தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளே உங்களுடைய 7.5 சனி எல்லாம் முடிஞ்சு ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. பட் ஸ்டில் நிறைய பேருக்கு ஒரு திருப்தியான ஒரு அமைப்பு இல்லாமல் இருக்குது. ஸோ கெட்ட சகவாசம், கெட்ட நிகழ்ச்சிகள் இதெல்லாம் மறந்துடணும். கெட்டது சம்பந்தமாக யாராவது உங்ககிட்ட வந்தாலும், அப்போ அதெல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா, ஜஸ்ட் கோஹெட், உன் வேலையை பார்த்துக்கோ, நீ என்னோட ஜாயின் பண்ணாத அப்படின்ற மாதிரி நீங்கள் ப்ரொசீட் பண்ணிடணும். ஸோ உங்ககிட்ட ஒரு ப்ரொடெக்ஷன் எலிமெண்ட் தேவை. உங்களுக்கு எப்பயுமே தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்களுக்கு கரெக்டான ஒரு பார்ட்னர், கரெக்டான ஒரு குரு, வழிகாட்டுபவர் கிடைச்சிட்டாங்கன்னா அவங்கள மாதிரி அறிவாளி சூப்பராக வளர்ச்சி ஆவாங்க. அதனால தான் குரு எப்பயுமே தனிச்சிருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம சொல்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசா புத்தியில் எப்படி இருக்குன்றதும் பார்த்துக்கோங்க. குரு எப்படி இருக்காருன்னு பார்த்துக்கோங்க. இப்போ பல விதத்தில் ஃபேவரபிளாக இருக்குது. 2ஆம் வீட்டில் செவ்வாய் அப்படின்னும் போது நிறைய விஷயங்கள் தளபதி மாதிரி உங்களுக்கு ஓட தோணும். வேக வேகமாக செய்வீங்க. விடாமுயற்சி விடாமுயற்சி, தன்னம்பிக்கை அப்படின்றது அதிகரிக்கும். தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்துருச்சுன்னா கான்ஃபிடென்ஸ் சூப்பராக இருக்கும். சனி வேற 3ஆம் வீடு. அப்போ கம்யூனிகேஷன் அழகாக இருக்கும். அந்த கம்யூனிகேஷன் மூலிமா சாதிச்சுக்க முடியாத விஷயங்கள் எதுவுமே இல்லை.
தனுசு ராசி அன்பர்கள். ஸோ நம்ம இந்த மாதிரி விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம வந்து மாத பலன் பார்க்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. எதிரிகளினுடைய தொல்லை பெரிய லெவலில் உங்களுடைய ஜாதகத்தில் இல்லை. ஸோ அதுவுமே பெரிய பயம் வேண்டாம். புதன் அப்படின்றது 7ஆம் வீடு. ஸோ நட்பு சம்பந்தமாக இருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ நிறைய கம்யூனிகேஷன் மூலியமா உங்களை அப்லிஃப்ட் பண்ணிக்கோங்க. மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. ஸோ ரொம்ப பெருசாக பயம் வேண்டாம். ஆனால் இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் யாருக்காவது இருந்ததுன்னா கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. அதே மாதிரி உஷ்ணம் ஜாஸ்தி ஆகும், அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்னு வரும்போது 2ஆம் வீடு, உங்களுடைய ராசிநாதன் குரு, இவங்கெல்லாம் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கிறதுனால ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட் நல்லா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கடன் கட்டுறது செய்கிறது இதெல்லாம் நல்லா வந்துடும். ஸோ நிறைய விஷயங்கள் நல்லா இருக்குது. உங்களுடைய சுய ஜாதகத்தோடு ஒப்பிட்டு அதில் ஏதாவது கிளியர் பண்ணணுன்னா கிளியர் பண்ணி ப்ரொசீட் பண்ணுங்கள். Really you'll have a very good future, nothing to worry much. மார்ச் 2024 விசேஷ நாட்கள். ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. அது எனக்கு ரொம்ப உற்சாகத்தை கொடுக்குது. அதனால தான் ஃபுல்லாக மாதத்தோடு உட்காந்து எழுதி உங்களுக்கு அனுப்புகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்போது ரொம்ப மன நிறைவை கொடுக்குது. சரி, எப்போ சஷ்டி விரதம் இருக்கணும் அப்படின்னா 1/15/31, அஷ்டமி 3/17ஆம் தேதி, நவமி 4ஆம் தேதி 18ஆம் தேதி, 5ஆம் தேதி ரொம்ப முக்கியமான அருமையான வாஸ்து நாள், செவ்வாய்க்கிழமை. வாஸ்து பண்ண வேண்டிய நேரம் வந்து 9:42 to 11:12 AM. யாரெல்லாம் அன்றைக்கி வாஸ்து பூஜை போடணுமோ அவங்க எல்லாம் இந்த நாளை சூப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. வாஸ்து அப்படின்னாலே பூமி இல்லையா, அது செவ்வாய்க்கிழமை நாளில் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. 6ஆம் தேதியும் 20ஆம் தேதியும் ஏகாதேசி, 7ஆம் தேதி ஸ்ரவண விரதம், 8ஆம் தேதி மகா சிவராத்திரி, 10ஆம் தேதி அமாவாசை, 13ஆம் தேதி சதுர்த்தி விரதம், 14ஆம் தேதி காரடையான் நோன்பு, ரொம்ப முக்கியமான நோன்பு, 15ஆம் தேதி கார்த்திகை விரதம், 22ஆம் தேதி பிரதோஷம், 25ஆம் தேதி பௌர்ணமி, அதே 25 பங்குடி உத்திரம். ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள், முருகனுடைய வழிபாடு. அனைத்து விஷயங்களையும் முன்னாடி இருந்து நமக்கு தளபதியாக இருந்து காக்கக்கூடிய முருகனுடைய பங்குனி உத்திரம். 30ஆம் தேதி 14ஆம் தேதி பஞ்சமி, 28ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி. ஸோ இதை நீங்கள் வந்து கேட்டுட்டு நீங்கள் என்னென்னைக்கு விரதம் இருக்கணுமோ அதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு காரியங்களை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். வெற்றி 100% நிச்சயம். எப்படிப்பட்ட விஷயத்தையும் நீங்கள் ஜெயிக்க முடியும். இது உறுதி உறுதி உறுதி. மேலும் விவரங்களுக்கு பஞ்சரத்னா ஜெம்ஸ், நம்பர் 33, 7th Street, டாடா பாத், கோயம்புத்தூர். ஃபோன் நம்பர் 9842266555.